ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் குண்டக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் துபகுலா ராம ஆஞ்சநேயலு. டீ கடை நடத்தி வருகிறார். இவருக்கு 4 மகள்கள். 3 மகள்களுக்கும் திருமணமாகிவிட்டது. 4வது மகள் பாரதி, வயது 19. கடைசி மகள் என்பதால் வீட்டில் அதிக செல்லமாக வளர்த்தனர். கர்னூரில் உள்ள ஒரு கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். செல்ல மகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் ஆஞ்சநேயலுவின் கனவுக்கு நேர்மாறாக பாரதி நடந்தார். தான் ஒரு இளைஞனை காதலிப்பதாகவும் அவனையே திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தந்தையிடம் கூறினார். மகள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் ஆஞ்சநேயலு. காரணம், அந்த இளைஞன் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர். இதனால் ஆஞ்சநேயலுவுக்கு பிடிக்கவில்லை. மகளிடம் அந்த இளைஞனை மறந்துவிடு, வேறு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என கூறியுள்ளார். ஆனால் பாரதியின் செவிகளில் தந்தையின் அறிவுரைகள் விழவில்லை. காதலனை திருமணம் செய்வதில் விடாப்பிடியாக இருந்தார். மகளின் பிடிவாதம் ஆஞ்சநேயலுவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. மகளின் காதல் விவகாரம் வெளியில் தெரிந்தால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என நினைத்தார். கடந்த 1ஆம் தேதி இது தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. கௌரவத்துக்காக மகளையே கொல்ல ஆஞ்சநேயலு துணிந்தார். பாரதியை காசாபுரத்தின் புறநகரில் உள்ள திக்கசாமி கோவிலுக்கு பைக்கில் அழைத்து சென்றார். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து பெற்ற மகள் என்றும் பாராமல் கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்தார். பிறகு அடர்ந்த வனப்பகுதியில் மகளின் சடலத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்தார். பிறகு ஒன்றும் தெரியாதது போல் வீட்டுக்கு சென்றார். வீட்டில் இருந்தவர்களிடம் விஷயத்தை கூறினார். அவர்கள் கதறி எழுதாலும் வெளியே இது பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. பாரதியின் நடமாட்டம் இல்லாததைக் கண்டு அக்கம்பக்கத்தினர் சந்தேகமடைந்தனர். இதற்கிடையே மகளை கொன்ற குற்ற உணர்ச்சி தாங்காமல் போலீஸ் நிலையத்தில் ஆஞ்சநேயலுவே சரணடைந்தார். போலீசாரிடம் நடந்த விஷயங்களை ஒன்றுவிடாமல் சொன்னார் ஆஞ்சநேயலு. அவர் சொன்ன இடத்துக்கு டாக்டர்கள் குழுவினருடன் போலீசார் சென்றனர். அங்கு வைத்தே பிரேத பரிசோதனை செய்தனர். ஆஞ்சநேயலுவை கைது செய்த போலீசார் இந்த கொலையில் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரிக்கின்றனர். கௌரவத்துக்காக பெற்ற மகளையே கொன்று எரித்த சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.